வணக்கம். இந்த வீடியோவில் பிருந்தாவனில் இருக்கிற பிரேம் மந்திர் அப்புறம் இஸ்கான் மந்திருங்கிற பல்ராம் மந்திரை பார்க்கலாம் வாங்க. பிருந்தாவன் மதுராவிலேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அதனால் பஸ்ஸுலேயோ டாக்ஸிலேயோ பிருந்தாவனுக்கு வரலாம். 2012 இந்த கோயில் திறக்கப்பட்டது. இதை கட்டுறதுக்கு 11 வருஷம் ஆனது. இந்த கோயிலை கட்டினவர் ஜகத்குரு கிருபாலுஜி மகாராஜ். கிருஷ்ணர் அவதரித்த இந்த புனித பூமியில் 55 ஏக்கரில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. டெம்பிளோட டைமிங்கு மார்னிங் 8:30 12, அப்புறம் ஈவினிங் 4 to 8:30 வரைக்கும் கோயில் திறந்துருக்கும். வாலில் எல்இடி லைட்டு போட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கோயிலை பார்க்கலாம். கோயிலை சுற்றி பெரிய அழகான தோட்டம், நீரூற்று, கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் வடிவமைச்சிருக்காங்க. ஈவினிங் 7 to 8 லைட் ஷோ நடக்கும். லைட் ஷோ போது கிருஷ்ணனுடைய லீலைகள்னால் அப்படியே தத்ரூபமாக பார்க்கலாம். கிருஷ்ணனுடைய லீலைகளில் ஜூலன் லீலா, கோவர்த்தன லீலா, ராசலீலா, காளிங்க நர்தன லீலாவை பார்க்கலாம். ஜூலன் லீலையில் ராதையோட கிருஷ்ணர் ஊஞ்சலில் கோபியர்கள் புடைசூழ ஊஞ்சல் ஆடிட்டுருக்காரு. கிருஷ்ணர் வளர்ந்த இடத்துல அப்படியே அந்த காட்சியை ரீக்ரியேட் செஞ்சு வச்சுருக்காங்க. குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டிய காட்சியும் பார்க்கலாம். மியூசிக்கோட லைட் ஷோ நடக்கும். என்ட்ரி டிக்கெட்டு ஃப்ரீ தான். ஈவினிங் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோயிலை பார்க்குறதுக்கு வர்றாங்க. இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு செப்பல் போட்டுக்கிட்டே போகலாம். மெயின் கோயிலில் உள்ளே போகிறப்ப தான் செப்பல்லாம் கழட்டி வச்சுட்டு போகணும். கிருஷ்ணர் கோபியரோட நடனமாடும் காட்சி. கோவர்தன மலையையும் பார்க்கலாம். கிருஷ்ணர் மக்களை பாதுகாக்க தன்னோட கோவர்தன மலையை தூக்கி ஒரு ஃபிங்கரில் தூக்கி எல்லாரையும் பாதுகாக்கிற காட்சி. அதுவும் அப்படியே தத்ரூபமாக இருக்கும். ஆடு மாடு மக்கள் எல்லாருமே அந்த மலைக்குள்ளே இருந்துட்டுருப்பாங்க. அப்படியே பார்க்குறதுக்கு அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கிருஷ்ணர் வெண்ணெயை எடுக்கிறாப்புலையும் கோபியர்கள்லாம் விரட்டுறாப்புலையும் அந்த காட்சியும் அப்படியே தத்ரூபமாக இருக்கும். பிருந்தாவனில் நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. டூரிஸ்ட் பஸ்ஸில் வந்தால் மதுராவில் கிருஷ்ணருடைய பர்த் பிளேஸ் தான் காமிப்பாங்க. ஆனால் பிருந்தாவனில் நிறைய கோவில்கள் இருக்குது. இங்கே 2-3 டேஸ் ஸ்டே பண்ணி மதுரா, கோவர்தன மலை, அப்புறம் கோகுலம், அதுமாரி பார்சானா, அதுமாரி நிறைய இடம் பார்க்கலாம். இட்டாலியன் மார்பிள்ஸால் இந்த கோயில் ரொம்ப அழகாக கட்டப்பட்டிருக்கு. இப்போ கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே மூலவர் ராதா கிருஷ்ணர். இது கோயிலோட உள் அமைப்பு. முதல் தளத்தில் ராமர், சீதா,
சன்னதியை பார்க்கலாம். முதல் தளத்தில் ஜகத்குரு கிருபாலஜி மகாராஜோட திருவுருவத்தையும் பார்க்கலாம். மேல்தளத்திலேருந்து கீழ்த்தள வியூவையும் பார்க்கலாம். கோயில் வெளிப்புறத்தில் கிருஷ்ணரோட கதைகள்னால் பெயிண்டிங்னால் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கோயில் வளாகத்தில் கேன்டீனும் இருக்குது. பிரேம் மந்திரை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இஸ்கான் டெம்பிளுக்கு போகலாம். இஸ்கான் டெம்பிளை கிருஷ்ணா பல்ராம் மந்திர்னு சொல்லுவாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணரும் பலராமரும் விளையாடின இந்த இடத்த ஸ்ரீல பிரபுபாதர் இந்த கோயிலை நிறுவியிருக்காரு. அவர் இந்த கோயிலை கட்டுறதுக்கு காரணம் பகவான் பல்ராம் ஆன்மீக வலிமையின் மூலமாகவும் மேலும் பக்தர்களுக்கு பலம் அளிக்கவே இந்த கோயிலை கட்டினேன்னு சொல்லியிருக்காரு. பிருந்தாவனில் இருக்கிற எல்லா கோயிலையும் இதேமாரி தான் மக்கள் நிறையா பேரை பார்க்கலாம். சுவாமிக்கு எப்பொழுதும் ஆர்த்தி நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே கிருஷ்ணருக்கு நடனம் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே நடனம் ஆடுவாங்க. கோயிலுக்குள்ளே என்ட்ரானோன்னா ரைட் சைடில் இதுமாரி சிற்பங்கள்லாம் வச்சுருக்காங்க. நைட்டு லேட்டாக போனதுனால அப்போ தான் மூடிட்டு இருந்தாங்க. இங்கே எல்லா பொருளுமே கிளாத்துலேருந்து சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். இங்கே டே ஃபுல்லாக தங்கியிருந்து இந்த கோயிலில் இருக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கலாம். நாங்களும் கொஞ்சம் டான்ஸ் ஆடினோம். 1977 தான் இந்த கோயிலை கம்ப்ளீட் பண்ணினாங்க. பிருந்தாவனில் ஸ்ட்ரீட் ஃபுட்டும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பாலை இல்பசட்டியில் காய்ச்சிட்டு அதில் பாதாம் பிஸ்தா அதுமாரி அந்த மேலே அந்த மலாயை போட்டு ஏடையை போட்டு கொடுப்பாங்க. குளிர்காலத்துக்கு சூடாக குடித்தா நல்லாயிருக்கும். பிருந்தாவனுக்கு நான் 3rd டைம் வந்திருக்கேன். எத்தனை முறை வந்தாலும் புதுசாக வந்தாப்புலேயே நிறைய கோயில் இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கோயிலை பார்த்துட்டு போகலாம். பிருந்தாவனில் எல்லா கோயிலுக்கும் போகிறதுக்கு ரிக்ஷா மூலியமாக தான் போக முடியும். ஏன்னா சின்ன ரோடாக இருக்கிறதுனால கூட்டமும் அதிகமாக இருக்கிறதுனால ஓன் வெஹிக்கிளில் போக முடியாது. டூரிஸ்ட் பிளேஸே ஒரு பிளேஸில் நிப்பாட்டிடுவாங்க. அந்த இடத்துலேருந்து நீங்கள் ரிக்ஷா வச்சுட்டு எல்லா கோயிலையும் நம்ம பார்க்கலாம். Thank you for watching. Subscribe my channel. Thank you.